ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதுலேயும் வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நம்ம சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோம். இந்த நாளில் தான் சித்திரகுப்தர் அவதரித்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செல்வ வளம் பெருகுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறையையும் பௌர்ணமியில் சோடசக்கலை நேரம் எப்போ வருதுங்கிறதையும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பௌர்ணமி திதி மே 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அதாவது இன்றைய தினம் இன்று இரவு 8:48க்கு தொடங்கி நாளைய தினம் 12ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:44 வரைக்கும் இந்த பௌர்ணமி திதிங்கிறது இருக்குது. பௌர்ணமி அப்படிங்கிறது ஞாயிற்றுக்கிழமை அன்று தான் இன்னைக்கு இரவு வருது. திருவண்ணாமலை கிரிவலம் போகிறவங்க ஞாயிற்றுக்கிழமை இரவில் போவது ரொம்பவே சிறப்பு. இந்த நாளில் நம்ம வீட்டிலேயே செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை முதல்ல பார்த்துடலாம். இன்று இரவு பௌர்ணமியாக இருக்கக்கூடிய இந்த நாளில் 11ஆம் தேதி பௌர்ணமி ஆரம்பித்ததுக்கப்புறம் முழு நிலவு வானத்தில் தோன்றும். அப்போ இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. முதல்ல சந்திர பகவானை வெட்ட வெளிக்கு போயிட்டு தரிசனம் செஞ்சுக்கோங்க. ஓம் சோமாய நமக அப்படின்னு சந்திர பகவானின் மந்திரத்தை 108 முறை சொல்லணும். காய்ச்சாத பசும்பாலை சந்திர பகவானுக்கு 3 முறை ஐக்கியம் தரணும். எப்படி சூரிய பகவானுக்கு தண்ணீரை ஊற்றி நம்ம வழிபாடு செய்கிறோமோ அதே போல் சந்திர பகவானுக்கு காய்ச்சாத பசும்பாலை ஊற்றி வழிபாடு செய்யணும். அதுக்கப்புறம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அனைத்து தீபங்களையும் ஏற்றி வச்சுட்டு ஒரு பெரிய அகல் விளக்காக எடுத்துக்கோங்க. அந்த அகல் விளக்கில் கற்பூரத்தை போட்டு நீங்கள் ஏற்றிக்கணும். அதுக்கப்புறம் 22 எண்ணிக்கையில் மல்லிகைப்பூவும் எடுத்துக்கணும். சுத்தமான பசுநெய்யை ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த கற்பூரத்தை ஏற்றி விட்ருக்கீங்க இல்லையா, அதற்கு முன்னாடி வடக்கு பார்த்தவாறு நீங்கள் உட்காந்துக்கோங்க. மல்லிகைப்பூவை ஒன்றா எடுத்து நெய்யில் முக்கி அந்த எரியிற கற்பூரத்தில் போட்டுடணும். இப்படி போடும் பொழுது நான் இப்போ சொல்லக்கூடிய மந்திரத்தையும் சொல்லி நீங்கள் போடணும். கிட்டத்தட்ட இது ஒரு யாகம் வளர்த்ததற்குரிய பலனை நமக்கு கொடுக்கும். மல்லிகைப்பூவை கற்பூரத்தில் போடும் பொழுது ஓம் காமதாயகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும். இந்த மந்திரத்தை 11 முறை நீங்கள் சொல்லிவிட்டு 11 மல்லிகைப்பூக்களை கற்பூரத்தில் போடுங்க. செல்வ வளம் அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலை முன்வைங்க. ஒரு மல்லிகைப்பூவை எடுத்துக்கோங்க, அதை நெய்யில் முக்கணும். இந்த மந்திரத்தை சொல்லி அதை அந்த கற்பூரத்தில் போடணும். அதே போல் 11 முறை சொல்லணும். 11 மல்லிகைப்பூவை கற்பூரத்தில் போடணும். செல்வ வளம் அதிகரிக்கணுங்கிற வேண்டுதலை நீங்கள் முன்வைக்கணும். திரும்பியும் இதே மாதிரி 11 முறை, ஆக மொத்தம் 22 பூ நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா மல்லிகைப்பூ, அப்போ 22 முறை திரும்பவும் 11 முறை இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு 11 மல்லிகைப்பூவை நெய்யில் முக்கி ஒன்றா போடணும். இப்படி செய்யறதுனால நமக்கு இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையும் நல்ல விதத்தில் மாறி செல்வ செழிப்பு உயரும். இதோடு மட்டும் இல்லை, மே 12 அதாவது நாளைய தினம் சூரிய உதயத்துக்கு முன்னாடியே ஏஞ்சி குளிச்சுட்டு சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் கிழக்கு பார்த்தவாறு நின்றுக்கோங்க. இந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்யணும். ஓம் இந்திராய நமக இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்யணும். இந்திர பகவானின் அருளையும் நம்ம பெறலாம். ஒவ்வொரு பௌர்ணமி நாள்லேயும் இந்திர பகவானை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான சுகபோகங்களை அனுபவிப்பதற்குரிய நிலை உண்டாகும். ரொம்ப எளிமையான இந்த வழிபாட்டை முழு நம்பிக்கையோட யார் ஒருத்தவங்க சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சொல்லி செய்கிறாங்களோ செல்வ செழிப்பில் எந்த குறையும் இல்லாமல் வாழலாம், நிறைவான வாழ்க்கையை வாழலாம். முழு நம்பிக்கையோட இந்த எளிமையான வழிபாட்டை நீங்கள் செய்து பாருங்கள். அதே போல் நாளைய தினம் பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பௌர்ணமி வந்தால் ஒரே ஒரு கிண்ணத்தில் அல்லது ஒரு கண்ணாடி பவுல்லையோ இல்லைன்னா ஒரு அகல் விளக்குலையோ கல்லுப்பை நிரப்பிட்டு, கல்லுப்போ தூளுப்போ நிரப்பிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நிலைவாசலில் வச்சுருங்க. பௌர்ணமி நாளில் இந்த மாதிரி வைக்கும்பொழுது நம்ம வீட்டில் எந்த ஒரு எதிர்மறை ஆற்றலும் விலகி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். எந்த ஒரு கண் திருஷ்டியும் இருக்காது. எப்பொழுதும் பௌர்ணமியில் நீங்கள் இதை செய்யலாம். பௌர்ணமி தினம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த உப்பை எடுத்து தண்ணியில் கரைச்சி நீங்கள் கால்படாத இடத்துல ஊற்றிடலாம். இது கண் திருஷ்டியும் வராது, எதிர்மறை சக்தியும் நம்ம வீட்டில் இருக்காது. நம்ம வீட்டில் உள்ள அனைத்து கெட்ட சக்திகளும் வெளியேறக்கூடிய அற்புதமான ஒரு சக்தியை இந்த கல்லுப்பு நமக்கு கொடுக்கும். மஞ்சள் தூளும் மங்களகரமான ஒரு பொருள். இதை நம்ம எப்பொழுதுமே பௌர்ணமி நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி சோடசக்கலை நேரம் எப்போ வருதுங்கிற டைமிங்கும் அதோட வழிபாடையும் பார்த்துருவோம். இதை பௌர்ணமி முடிவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சோடசக்கலை நேரங்கிறது ஆரம்பிக்கும். சோடசக்கலை நேரம் மொத்தமாக 2 மணி நேரம் இருக்கும். அதனால் பௌர்ணமி முடிவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, பௌர்ணமி முடிந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடி, அதாவது பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய பிரதம தேதியில் 1 மணி நேரம், இதை தான் நம்ம சோடசக்கலை நேரம் அப்படின்னு சொல்கிறோம்.
இப்போ பௌர்ணமி திதி 10:44க்கு முடியுது. அப்போ பார்த்தீங்கன்னா 9:44லேருந்து 11:44 வரைக்கும் சோடசக்கலை நேரம். இதில் நமக்கு தேவையான வரத்தை நம்ம பெறலாம். சோடசக்கலை நேரம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். இந்த நேரத்தில் தான் சித்தர்கள் அவங்களுக்கு தேவையான வரங்களை, சக்திகளை கடவுள்கிட்டேருந்து வாங்கினாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க. ஒரு தாம்பாள தட்டை எடுத்து அதில் பச்சரிசி ஒரு கைப்பிடி அளவுக்கு வைக்கணும். அந்த தாம்பாளத்தில் பரப்பி பூஜை அறையில் நீங்கள் வச்சுருங்க. ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து அதில் பச்சை கலர் பேனாவால், பச்சை நிற பேனாவில் மட்டும்தான் எழுதணும். பச்சை நிற பேனாவில் என்ன உங்களுக்கு தேவையோ அதை நீங்கள் எழுதுங்க. நேர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் எழுதணும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு கடன் இருக்குது, கடன் தீரணும் அப்படின்னா கடன் தீரணும்னு எழுதாதீங்க. பண வரவு அதிகரிக்கணும் எழுதுங்க. ஒரே ஒரு வரி அதை நீங்கள் எழுதிடணும். நோய் சரியாகணும்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க. ஆட்டோமேட்டிக்காக பணவரவு அதிகரித்தாலே கடன் வந்து நமக்கு தீர்ந்துடும். அதனால தான் நம்ம நேர்மறையான சொற்களை பயன்படுத்தி நம்ம எழுதணும். எழுதிட்டு அந்த பேப்பரை சுருட்டி மஞ்சள் நிற நூலால் கட்டி அதை பச்சரிசி மேலே வச்சுருங்க. 2 மணி நேரம் பச்சரிசி மேலே அந்த சீட் அப்படியே இருக்கட்டும். 2 மணி நேரம் கழித்து, அதாவது சோடசக்கலை நேரம் முடிந்ததும் அந்த சீட்டை எடுத்து அதில் பச்சை கற்பூரத்தை வச்சு கொளுத்தி விட்டுருங்க. அது எரியட்டும். அது வந்து கண்டிப்பாக நீங்கள் சோடசக்கலை முடிஞ்ச அடுத்த நிமிஷம் நீங்கள் இதை செஞ்சிடணும். அந்த தாம்பாளத்தில் வச்ச பச்சரிசியை நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு உடச்சி நீங்கள் எறும்புகளுக்கு உணவாக போட்டுடலாம். உடனே பண்ணணும்னு இல்லை, நீங்கள் அதை கொஞ்சம் தாமதமாக கூட நீங்கள் 1 நாள் 2 நாள் விட்டு கூட நீங்கள் செய்யலாம். ஆனால் நீங்கள் எழுதின சீட்டை மட்டும் உடனே நீங்கள் எரிச்சிடுங்க. இந்த 2 மணி நேரத்தில் ஏதாவது ஒரு 5 நொடி மட்டும்தான் நமக்கு வேண்டிய வர நமக்கு கிடைக்கும். இந்த 2 மணி நேரம் அந்த சீட்டு பச்சரிசி மேலேயே இருக்கட்டும். ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான். நாளைக்கு வரக்கூடிய இந்த சோடசக்கலை நேரத்தில் நம்பிக்கையோடு செய்து பாருங்கள், வேண்டிய வரங்கள் கிடைக்கும். மும்மூர்த்திகளோட ஆளுகைக்கு உட்பட்ட அந்த 5 நொடி தான் நமக்கான வரம் நமக்கு கிடைக்கும். ஆனால் அந்த 2 மணி நேரமும் உங்களால் வந்து தியானத்தில் இருக்க முடியும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து முழு மனதோட முழு நம்பிக்கையோடு உங்கள் குலதெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு நீங்கள் அமைதியான முறையில் நீங்கள் தியானம் இருக்கலாம். அப்படி வந்து உங்களுக்கு வேலையாக இருக்குது, எங்களுக்கு வேலையாக இருக்குது, இல்லை நாங்கள் ட்ராவலில் இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ட்ராவலில் இருக்கிறவங்க 2 மணி நேரமும் அமைதியாக மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு என்ன தேவையோ ஒரே ஒரு கோரிக்கையை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுக்கு பிடித்த கடவுளோட ஸ்லோகத்தை இல்லை பிடித்த கடவுளோட பேர்களை கூட நீங்கள் சொல்லி நீங்கள் அமைதியாக இருக்கலாம். அப்படி நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா தீபம் ஏற்றி இந்த முறை இந்த வழிபாடு பச்சரிசி வழிபாடை செய்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப எளிமையானது. மாதம் 2 சோடசக்கலை நேரம் வரும். அதாவது அமாவாசை திதியிலையும் வரும், பௌர்ணமி திதியிலையும் வரும். இது 2 இதையுமே வந்து நீங்கள் மாதம் கடைப்பிடிச்சிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்முடைய புண்ணிய பலனுக்கு ஏற்றவாறு நமக்கான நல்லது கண்டிப்பாக சீக்கிரமாக விரைவிலேயே நடக்கும். கடின உழைப்போடு இது போன்ற வழிபாடுகளையும் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நாளைய தினம் வரக்கூடிய சோடசக்கலை நேரத்தை தவற விடாதீங்க. உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நல்லதை நினைப்போம், நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். நன்றி.